குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் வேண்டும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட, புதிய தொழில் சம்பந்தப்பட்ட மனதில் இருந்த கவலையெல்லாம் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழிலில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை போக்கும். எடுத்த காரியத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவதே ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். துர்கை வழிபாடு நிம்மதியும் சந்தோஷத்தை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூல் பயனை படிக்க பலவிதமான முன்னேற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக மனவிட்டு குடும்பத்தில் அதிக அக்கறை கொள்வதும், வெளியிடத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனை எல்லாம் குடும்பத்தில் காட்டாமல் இருப்பதும், காதல் அமைப்பிலும் அப்படியே இருப்பதும் மிக முக்கியம். காதலிப்பவர்களிடம் தினமும் காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு 5 நிமிடம் பெருமையாக பேசுவது, பொறுமையாக பேசுவது நன்மை தரும். இல்லை என்றால் தேவையில்லாத ஒரு கோபம், சங்கடங்கள் எல்லாம் ஏற்படலாம். கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அந்த பயணத்திற்கு உண்டான திட்டமிடுதல், ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களை சந்திப்பது ஆச்சரியத்தக்க அமைப்பை தரும். கழுத்து வலி, முதுகு வலி, கைகால் வலிக்கு மட்டும் உடற்பயிற்சியை தவிர வேறு ஒன்றும் அதுக்கு பிராப்தம் கிடையாது. ஸோ என்னை திட்டினாலும் பரவாயில்லை, அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதும், ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் தியானம் செய்வதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படலாம்.